சுவாமிஜி, ஞானம் இல்லாமல் ஆத்மா பிரம்மத்தை அறிவதற்கும் குருவின் மூலம் ஞானத்துடன் ஆத்மா பிரம்மத்தை உணர்வதற்கும் என்ன வித்தியாசம்? வெறும் அறிவு ஞானத்துடன் மட்டும் அனுபவதால் பிரயோஜனம் உண்டா இல்லையா? இந்த ஞானம்ங்கிறது எதை பற்றியது அப்படின்னு, ஏன்னா பொதுமக்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது. ஞானம்ங்கிறது தன்னை பற்றிய அறிவு, நான் யார் என்று தெரிந்து கொள்வது. இதுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறா. நீயே கண்டுபிடிச்சிக்க, புக்கெல்லாம் படித்து கண்டுபிடிச்சிக்க. இன்னொன்று, குருநாதர்கிட்ட போய் சரணாகதி அடைந்து தாழ்மையுடன் அதை கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு எதுக்கு அந்த ஆள்கிட்டலாம் போகிறது அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கும் தலை 2 கால் இருக்குது, அவரும் புஸ்தகம் படித்து தான் ஆனார், நானும் புஸ்தகம் படித்து ஆய்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி புஸ்தகம் படித்து கூட ஞானி ஆகலாம். தன்னறிவு கிடைக்குமா? அதுதானே ஞானம். தன்னை பற்றி புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கோம்? ஆத்மா இப்படி இதுன்னு சொல்லியிருக்கிறோம், நீ ஒத்துக்குவியா? ஒருவேளை புஸ்தகத்தில் தான் படிப்பேன்னு பிடிவாதம் பண்ணினா, புஸ்தகம் எழுதினவன் தானே உனக்கு குரு. இப்போ குருக்கிட்ட தானே கற்றுக்கிற, நீயா கண்டுபிடிக்க முடியுமா? நிறைய பேர் நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க புஸ்தகத்தில் தான் படித்தாங்க. அவனுக்கு எது ஸ்கூலே இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாது. படிக்காதவன் ஒருவன் ஆத்மா பிரம்மம்னு கண்டுபிடிச்சான்னா அது முடியுமா? நிறைய பேர் நான் அப்படி தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்க ஸ்கூலில் படித்தது, அக்கம்பக்கத்தில் கேட்டது, உபன்யாசத்தில் கேட்டது, டிவியில் கேட்டது, அப்புறம் யார் யாரோ ஆத்தர்களாக இருக்கிறாங்கல்ல, ஒரு யோகியின் சுயசரிதை, அப்புறம் இந்த ஓஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி தானே அவர், ரஜனீஷ், இந்த மாதிரியான நூல்கள்லாம் நிறைய பேப்பர் பேக்கில் விற்றுட்ருக்காங்கல்ல, அதை படித்து தானே அவர் ஞானியாக இருக்கிறாரு. அவர் கூட ஆத்மா பிரம்மம்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். தத்துவமசி நான் சொல்கிறேன். டேய், நீ புஸ்தகம் படித்தானே சொல்லியிருக்கிற, புஸ்தகம் எழுதினவன் தான் உனக்கு குரு, நீயே கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு வகையில் நீ குருவை தான் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன அகங்காரம்? அவர் புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சவன் தானே, அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட சொல்லுவார், என்ன கேட்டு தான் அவன் படித்தான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது அவமானம். என்னோடய ஸ்டூடெண்ட் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். எதுக்காக நான் அவர்கிட்ட போய் அந்த மாதிரி நான் ஒரு தாழ்ந்து போகணும்? நான் புஸ்தகத்தை படித்து அவரோட பெஸ்ட்டாக நான் லெக்சர் கொடுக்குறேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும், சான்ஸ்கிரிட்லாம் நல்லா தெரியும், அவருக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பாரு, அவர் புக்கை படித்தே நான் அவரோட நல்லா லெக்சர் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கலாம் இல்லையா? அதுவா பிரம்ம நிலை? அதுவா முக்தி? அதுவா மோட்சம்? குருவிடம் சென்று பணிந்து கேட்டு தெரிந்து கொள்வதால் தான் ஒருத்தன் பிரம்ம ஞானியாக ஆக முடியும். இல்லைனா அவன் புஸ்தக ஞானியாக தான் இருப்பான். அவன் வெறும் விஷய ஞானி தான். அவன் வாழ்க்கையில் நிஷ்டை இருக்காது. அவன் வெறும் ஸ்ரோத்ரியன் தான். ஸ்ரோத்ரியனோட வெறும் படித்தவன், படிப்பாளி. அவன் பிரம்மனிஷ்டனாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் அகங்காரமே அவனை பிரம்மனிஷ்ட நிலையிலேருந்து தள்ளி விட்டுடும். அவன் புகழுக்காக அவன் படிப்பான், புகழுக்காக லெக்சர் கொடுப்பான், சன்மானத்துக்காக பேசுவான், கைத்தட்டலுக்காக பேசுவான். அவன் வாழ்க்கை நரகத்துக்கும் மோசமானது. சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குற பணிவு கூட அவனுக்கு இல்லை. எந்த குருவிலேருந்து அந்த ஞானத்தை பெற்றானோ அந்த புஸ்தகத்தை, அவருக்கு வணக்கம் சொல்லக்கூட மனசு இல்லாதவன் எப்படிங்க அவன் பணிவுடைய மனிதனாக இருக்க முடியும்? நிச்சயமாக குருவை ஒரு முறையாவது சேர்ந்து பாத நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உபநிஷத்தில் அப்படி தான் சொல்லிடுது. ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு, எல்லா மாணவனுக்கும் கிளாஸ் எல்லாம் முடித்து அனுப்பிச்சிட்டார். நீ எல்லாம் இனிமேல் நீ உனக்கு பாடம் முடிஞ்சு நீ போய்க்க வீட்டுக்குன்னு. ஒரு பையனை மட்டும் வீட்டு வேலையை வச்சுட்டார். அவனும் வாங்குன்னு வீட்டு வேலையாக செய்துட்டுருக்கிறான். அப்புறம் வெளியூர் வேற போயிட்டார். அப்புறம் மனைவி சொல்கிறாங்க, ஏமா இந்த பையனை மட்டும் நீங்கள் இன்னும் நீங்கள் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காமல் வச்சுருக்கீங்களே, கிளாஸுக்கே அட்டன் பண்ணி எப்போ பார்த்தாலும் தொழுவத்தில் வேலை செய்கிறான், பயிர் நட்டுக்கிட்டு இருக்கிறான், அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறான், பாவங்க அப்படின்றார். டேய், இந்த பசுக்களெல்லாம் 1000 ஆகிற வரைக்கும் மேய்ச்சிட்டு கொண்டு வா, நான் உனக்கு சொல்லித்தரேங்கிறார். அப்பவும் கூட அந்த பையன் பணிவை விடலை.
அந்த 5 மாட்டுங்களை எடுத்துகிட்டு போய் 1000 ஆக்குறான். அப்போது அவனுக்கு இது தான் அவனுக்கு முக்கியமாக இருக்கிறதுனால அந்த மாடே சொல்லுது, டேய் நீ இவ்வளோ நல்லா ஆயிட்டியே, உனக்கு நான் ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் உபதேசம் சொல்லுது. அப்புறம் அக்னிக்கிட்ட குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த அக்னியும் பரிதாபப்படுது, இந்த குருக்காக எவ்வளோ சேவை பண்ணுறிய, நான் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு அதுவும் கொஞ்சம் உபதேசம் பண்ணு. காலையில் இந்த மாடெல்லாம் மேய்க்கும் போது நாரைகள்லாம் வரும்ல, அந்த நாரைகள்லாம் கூட பார்த்து அது கூட பேசிது, இந்த பையன் பாவம் இந்த 1000 பசு ஆக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான், நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லேன் அப்படின்னு அதுவும் கொஞ்சம் உபதேசம்லாம் பண்ணுது. இதெல்லாம் கேட்ட உடனே அவன் முகத்தில் ஒரு பிரம்ம ஜேஜஸ் வந்துடுது. அந்த குரு கிட்ட போய் 1000 ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த குரு திடுக்கிடுறார், என்னடா அவங்ககிட்ட பிரம்ம வர்ச்சஸ் இருக்குது, முகத்தில் ஒரு பொலிவு இருக்குதே, பிரம்மஞானி பொலிவு இருக்குதே, உனக்கு யார் உபதேசம் பண்ணாங்க அப்படின்னு. எனக்கு அக்னியும் அந்த மாடுகளும் அந்த பறவைகளும் தான் எனக்கு உபதேசம் பண்ணிச்சு. இருந்தாலும் குருவே, உங்கள் வாயால் எனக்கு உபதேசம் கிடைச்சால்தான் எனக்கு மோட்சம், நீ எனக்கு செய்து சொல்லு விடுங்க அப்படின்னு சொல்கிறார். குருவே மெச்சுகிற அளவுக்கு அவனுக்கு பிரம்ம வர்ச்சஸ் வந்த பிறகும் அவன் குருவிடம் தெரிந்தால்தான் இது ஞானம்னு அவன் ஒத்துக்கிட்டான் பாருங்க அப்படின்னு உபனிஷத்து ஒரு கதையை சொல்லுது. அதை நம்ம ஊன்றி கவனிக்கணும். என்ன இருந்தாலும் குரு சொல்லி கொடுக்காமல் அந்த ஞானம் நமக்கு பதிக்காது. உன்னை பற்றிய ஞானம்தான், உன்னை பிரம்மம்னு சொல்கிறாரு, நீயே ஒத்துக்க மாட்ட, ஆனால் குரு சொல்லிட்டா நீ ஒத்துக்குவ. உன்னை நீ பிரம்மம் கடவுள்னு ஒத்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புஸ்தகம் படித்து கூட நீ சாதாரண அகங்காரம் பிடிச்சவனாக தான் இருக்கிற, மரியாதை கொடுக்க தெரியாதவனாக தான் இருக்கிற. இதே மாதிரி தான் ஸ்வதகேதுக்கு நடந்தது. முத்தாலகர் ஏ ஸ்நாதகா, ஏ அனுச்சானமானி அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. எல்லாம் தெரிந்த ஒயிட் காலர் படித்தவன் மாதிரி காலர் தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு கர்வம் இருக்கிறத பார்த்தா நீ ஞானம் பெற்றவன் மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஞானம் இருக்கிற இடத்துல கர்வம் இருக்காது. கர்வம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவன் சரணாகதி அடைஞ்சிருக்கான், குருவை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். வேற கேள்வி. இப்போ நம்ம பேசினவங்க, இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்கள நம்பி இத்தனை பேர், நிறைய பேர் வந்து they spend money, they assume they learn something from that Vedanti or that godman. இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சே செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அது அவங்க பண்ணுறது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அந்த அவங்க செய்கிறது அதை நம்பி இவ்வளோ மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அவங்க செய்கிறது வந்து தப்பா ரைட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சே செய்கிறாங்களா இல்லை என்னங்கிறது தான் கேட்கணும். கேள்வி அவங்க என்ன சொல்லித்தராங்கிறது தான். அவங்க அத்வைதம் சொல்லித்தராங்களா? அத்வைதம் சொல்லி தருவாங்கன்னா அப்போ நான் அதை பற்றி பேசலாம். அவங்க சொல்லிடுறது யோகாவை, பிராணாயாமத்தை, கிரியாவை, கர்மத்தை தான் சொல்லித்தராங்க, ஞானத்தை சொல்லித்தரலை. அதனால் நம்ம வந்து அவங்க தப்பு அதர்மம் தப்புன்னு எப்படி சொல்லணும்? அத்வைதம் சொல்லி கொடுக்குற போது தான் மாடர்ன் வேதாந்தின்ற பேரில் தப்பும் தவறுமாக இதை சொல்லி கொடுத்தா தான் நம்ம வந்து குறை சொல்லலாம். அவங்கள குறை சொல்லவே முடியாது. நாங்கள் அத்வைதம் நாங்கள் சொல்லித்தரலையே, நீங்கள் கடவுள்னு நாங்கள் ஒன்றும் சொல்லித்தரலையே. நீங்கள் வாழும்போது நல்லா வாழ்ந்துங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்துங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க, அதுக்கு வேண்டிய பயிற்சி தானே தராங்க. அந்த பயிற்சி தரத்துக்கு அவங்களுக்கு கூடம் சமையல் சாப்பாட்டுக்கு ஏதோ பணத்தை வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு போட்டோம், அது நம்ம அதர்மம்னு சொல்ல வேண்டாம். அவங்க அத்வைதத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் அந்த லட்சணம்ன்றது வேறு. அங்கே குரு வந்து எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. அத்வைதம் டீச் பண்ணுறவர் குரு சீடன்கள் ஆயிரக்கணக்கான இருக்கணும், விளம்பரம் வேணும், கைத்தட்டணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. அவர் எதுவும் செய்யக்கூட விரும்பலை. சீடன் எத்தனை முடியுமோ, எவ்வளோ நேரம் அவர் இருக்க முடியுமோ அவர் உபதேசம் பண்ணுறார். அவனுக்கு எவ்வளோ நேரம் அவர்கிட்ட உட்கார முடியுமோ இருந்துட்டு போகிறான். அவன் ஏதாவது இஷ்டப்பட்டு கொடுத்தாக்கா அவர் கையில் கூட வாங்க மாட்டார், எங்கேயாவது உண்டிலேயோ எங்கேயோ போட்டுட்டு போவான். அது கூட அவருக்கு தேவையில்லை. அவன் மனசு புண்படுமேன்னு தான் குரு வாங்கிக்குவார். மற்றபடி அத்வைத வேதாந்தம்னு சொல்லி கொடுக்குறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்க அத்வைத வேதாந்தம் சொல்லித்தரல, வேறு ஏதோ சொல்லித்தராங்க. அதுக்கு வேண்டிய தர்மத்தை அவங்க கடைபிடிக்கட்டும். அவங்க ஃபீஸ் வாங்கிக்கிட்டோம், அப்ளிகேஷன் போடட்டும், டிகிரி கொடுக்கட்டும். அவங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரே உண்மையை 10 ஸ்டேஜ் ஆக்கி 10 தடவை ஃபீஸ் வாங்கலாம்.
எதுக்கு 10 தடவை வாங்கணும்? 10 தடவை சொல்லிக் கொடுத்தா 10 தடவை வாங்கலாம்ல ஃபீஸு. ஒரே முட்டா சொல்லி கொடுத்துட்டோம்னா எதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னா அது வேற. அவங்க அத்வைதத்தை சொல்லித்தரல, அவங்க துவைதத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு அத்வைதம் பற்றி தெரியாது. அத்வைத ஞானியாக இருந்து அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்தவனாக இருந்தால் இதை செய்யவே மாட்டாங்க. அவங்க வேற கேட்டகரி. அவங்கள நம்ம எதுவும் பேச வேண்டாம். அவங்க கேட்டகரியில் தர்மம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஞானம் அடைந்த பின் அந்த ஜீவன் முக்தன் தனது இறுதி காலத்தில் தனது உடலை மருத்துவ கல்லூரிக்கு டொனேஷன் மாதிரி செய்யலாமா? அதே போல் ஐ டொனேஷன், கார்னியா டொனேஷன் அந்த மாதிரி செய்யலாமா? இதை பற்றி ஒரு கருத்து. ஆத்ம ஞானி உடம்பே இல்லை. அந்த உடம்பு எங்கே போனால் அவனுக்கு என்ன? மற்றவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. ஆத்ம ஞானியை எப்படி அடக்கம் பண்ணுவது என்பது மற்ற மக்களுக்கு தான். செத்த பிறகு அவனுக்கு எந்த பற்றி கவலையும் இல்லை. அவன் தான் பிரம்மமாச்சு. சங்கரர் சொல்கிறாரு, இந்த ஆத்ம ஞானி சாக்கடையில் செத்தா என்ன, சண்டாளன் வீட்டில் செத்தா என்ன, கங்கை கரையில் செத்தா என்ன, அவன் தான் சரீரமே இல்லையே. அவன் சரீர உபாதிகளை நீங்கிவனாச்சே. அதனால் அவன் அவனை எரிக்கலாமா, புதைக்கலாமா, அங்கே வைக்கலாமா, அவன் ஆர்கன் டொனேஷன் கொடுக்கலாமா, தாராளமாக எது வேணால் செய்யலாம். ஆனால் ஆசிரம தர்மம், சந்நியாச தர்மம், ஆத்ம ஞானிக்குன்னு இந்த பாரத நாட்டில் ஒரு தர்மம் இருக்குது. அதை நம்ம பின்பற்றுறது எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கும். அந்த சரீரத்தை இந்த ஆத்ம ஞானி, பிரம்மஞானிங்கிறது எங்கள் டிகிரி வாங்கின பிரம்மஞானி இல்லை, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், சம்பிரதாய வித்து. எவன் ஒருவன் அந்த ஆச்சாரிய மரபில் படி ஞானத்தை பெற்று அவன் முக்தி அடைந்து முக்தனாக வாழ்ந்தானோ அவனை எரிக்கக்கூடாது அப்படின்னு பேர். அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் சரீரமே இல்லை. அவனை எரிச்சோம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சடங்காக போயிடுது. அந்த சடங்கின் மூலம் ஏதோ கிடைக்கும், அந்த சரீரம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறேன். இவன் சரீரமே இல்லையே. அதனால் அவன் சரீரத்தை புதைக்கிறது தான் வழக்கம். அத்வைத ஞானப்படி அவனை ஒரு சமாதியில் ஒரு சதுரமாக, அது திருமூலர் கூட சொல்கிறாரு, எப்படி சைஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதில் உடம்பை இறக்கி அதை போட்டு மூடிடுவாங்க. அது மேலே ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணிவிடுவாங்க. அது பூஜிக்கும் இடமாக வைத்திருப்பார்கள். இது சித்தர்களுக்கும் உண்டு, அத்வைத வேதாந்திக்கும் உண்டு. ஏன்னா அது ஒரு பகவான் இல்லையா? பகவான் தான் அந்த சரீரத்தில் இருந்தார். அந்த சரீரத்தை கோயில் கட்டி வணங்குவதாக நம்ம வைத்துக்கொள்ளது சிறந்தது. ஒருவேளை இதை விட சிறந்தது அவர் கண்ணெல்லாம் பிடுங்கி யாருக்காக கொடுத்து இப்படிலாம் பண்ணுறதுன்னா உங்களுக்கு சிறந்ததுன்னா செய்யுங்க. ஆனால் ஞானிக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. சம்பிரதாயத்துக்கு ஒரு முறை மீறலாக இருக்கலாம், அவ்வளவுதான். கேளுங்க. ஆன்மா மாற்றமடையாதது நிலையானது என்றால் அது மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? ஆன்மா வளர்ச்சியடைந்து கடைசி பிறவியில் முக்தி அடைகிறது என்கிறார்கள். ஆன்மா மாற்றமடையாதது என்றால் ஆன்மா வளர்ச்சியடைவது என்பது பொருளற்றதாகி விடுகிறது. தயவு செய்து விளக்கம் தாருங்கள் சுவாமிஜி. செந்தில்குமார் பல்லடத்திலிருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. ஆன்மா என்பதில் ஒரு குழப்பம் இருக்குது. ஆன்மா என்றால் நான். யாரெல்லாம் நானுன்னு சொல்கிறாங்களோ அது ஆன்மா. ஆனால் அஞ்ஞானி ஆன்மா நானுன்னு சொல்கிறது ஒன்று, சாஸ்திரம் ஆத்மான்னு சொல்கிறது வேறு. ரெண்டுத்துக்குமே நானுன்னு தான் சொல்கிறோம். இப்போ நண்பர் பல்லடத்துலேருந்து கேட்டவர் ஆன்மான்னு குறிப்பிட்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அகங்காரத்தை குறிப்பிடுறாரு. அகங்காரமும் ஆத்மா தான். அது பிரதிபிம்ப ஆத்மா. ஆத்மா பகவான், கடவுள். அது எங்கும் இருக்குது, எப்போதும் இருக்குது, அது அழியாது, மாறாது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆத்மா தான் நானுன்னா நான் அழியக்கூடாது இல்லை, நான் மாறக்கூடாது இல்லை, நான் எப்போ துக்கமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கணும்ல, அப்படி இல்லைல்ல. அப்படின்னா நீங்கள் ஆத்மான்னு நினைக்கிறீங்கிறது அது தப்பு. நீங்கள் சரீரத்தில் தோன்றுகின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, நான் இருக்கிறேன்ற உணர்வு, அதை நீங்கள் ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த உணர்வு பேர் அகந்தை, அகங்காரம் அப்படின்னு பேர், சிதாபாசன் அப்படின்னு பேர்.
சித்தில் இருக்கின்ற ஒரு பிரதிபலன் வந்து சிதாபாசன்னு பேர். அவனை தான் இங்கே சொல்கிறோம். இப்போ இந்த சிதாபாசனாக அகங்காரமாக சரீரத்தில் இருக்கின்ற நான் சரீரி, நான் உடம்புடையவன் என்ற உணர்வோடு ஒன்று இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தான் முக்தி, ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா தான் கடவுளாச்சே. இப்போ ரெண்டு இருக்குதா அப்படின்னா, இதுக்கும் ஆத்மான்னு பேர் வச்சுருங்க, அதுக்கும் ஆத்மான்னு. அந்த ஆத்மா தான் உடம்புல இருக்கும்போது அதுக்கு அகங்காரன்னு பேர். இப்போ உடம்புல உனக்கு ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, நான் இருக்கிறேன்ற உணர்வு, அது வந்து ஆத்மா தான். ஆனால் நீ எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிற? உடம்பு உணர்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. உடம்புலேருந்து வர உணர்வு தான் ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கிள்னா வலிக்குது இல்லை, அப்போ ஆத்மாவுக்கு வலிக்குது இல்லை. அப்போ உடம்பே ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மனசை ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, புத்தி ஆத்மா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போது அந்த ஆத்மா மோட்சம் அடையணும். என்ன கேள்வி படிங்க. ஆமாம் ஆமாம். அப்போ மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படின்னா இதெல்லாம் அகங்காரத்தை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அது அப்படி தான் இருக்கும். அகங்காரம் மாற்றத்துக்கு உட்பட்டது, சரீரத்துக்கு உட்பட்டது. அது இறந்த பிறகு இன்னொரு உடம்பு எடுக்கும். அதுக்கு தான் மோட்சம். மோட்சம் அடைஞ்சால் என்ன ஆகும்? அப்போ தான் ஆத்மாவாகும். அது வரைக்கும் ஆத்மாவாக இருந்தோம் அகங்காரமாக இருக்குது. ஏன் ஆத்மாவாக இருந்து கூட அகங்காரமாக இருக்குதுன்னா அதுக்கு அதை பற்றி தெரியல. அது பேர் அவித்யா அஜ்ஞானம்னு சொல்கிறோம். அப்போ அவித்யா அஜ்ஞானம் இருக்கிறதுனால ஆத்மா அகங்காரமாக தோன்றுகிறது. அந்த தோன்றுகின்ற அகங்காரம் தான் வளர்ச்சி அடைகிறது, மாறுகிறது, முன்னேறுகிறது, இன்னொரு உடம்பு எடுக்குது, குருக்கிட்ட போய் கற்றுக்கிறது, எல்லாம் பண்ணுது. என்ன தான் பண்ணி என்ன கடைசியில் படிச்சு தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சு, அது முக்தின்னு பேர். இப்போ கேள்விக்கு பதில் கிடைச்சிடுதுங்களா? அவருக்கும் சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறேன். ஆத்மா மாறுகிறது, முன்னேறுகிறது, முக்தி அடைகிறதுங்கிறது எதை சொல்கிறனோ அகங்கார ஆத்மாவை சொல்கிறோம். இப்போ முக்தி அடைஞ்ச பிறகு யாருக்கு முக்தின்னா அந்த அகங்காரம். இப்போ என்னவாயிடுச்சு? அதுதான் இப்போ ஆத்மா. ஆத்மா தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அதானே சார் நான் முதலே சொன்னேன், இந்த ஆத்மா ஏன் மாறிச்சு, ஏன் முன்னேறிச்சின்னு. இந்த கேள்விக்கு பதில் காரணம் அவருக்கு ஆத்மா பற்றி விஷயம் தெரியல. ஆத்மா பற்றி விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த கேள்வியே வராது. அப்போ ஆத்ம ஞானம் வரும் வரை உபதேசத்தை கேட்கணும். அப்புறம் இந்த கேள்வியெல்லாம் பதில் போகணும். இதுக்கு நேரடி பதிலெல்லாம் ஆத்ம வித்யாவை நீ கற்றுக்கணும். கற்றுக்கும் போது குரு உனக்கு சொல்லித் தருவார். நீ நினைக்கிற ஆத்மா இந்த சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய எங்கும் இருக்கின்ற கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அதை அந்த ஆத்மா நினச்சிக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்கிற. ஆனால் நீ பேசுகிற ஆத்மா அது அல்ல. உடம்புதோறும் தனித்தனியாக இருக்கின்ற, உடம்புதோறும் மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை நீ சொல்கிற. அந்த ஆத்மாவை பரம்பொருள் ஆத்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. குருவும் சொல்கிறாரு, அப்படி தான் நீ நினச்சிட்டு இருக்கிற, அது உண்மைதான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதுவாக மாறின பிறகு இந்த கேள்வியெல்லாம் உனக்கு இருக்காது. அப்போ நீ சொல்லுவ இது மாறாதது, இது முக்தி அடைவது அப்படின்னு நீ சொல்லுவ.